ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு உண்டான விளாக் பார்த்தேன் அப்படின்னாக்கா குக்கிங் விளாக் இல்லை. ஸோ இது எங்கள் ஊர் திருவிழா, அதாவது பெங்களூர்ல சித்ரா பௌர்ணமி டைம்ல ஊர் ஹப்பான்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாலையும் உள்ள அம்மன் கோவில்கள்ல திருவிழா நடக்கும். ஈவன் நம்ம ஊர்ல எல்லாமுமே இந்த ஏப்ரல் மாசத்துல நிறைய திருவிழாக்கள் நடக்கும். எங்க அம்மாவோட ஊர் வடுவூர். வடுவூர்ல கூட இந்த ஏப்ரல் மாசத்துல திருவிழா நடக்கும். சின்ன வயசுல நாங்களாம் சின்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறச்ச எங்க பாட்டி எவ்ரி டைம் லெட்டர் போடுவா, குழந்தைகளுக்குலாம் கோடை விடுமுறை விட்டாச்சா, நம்ம ஊர்ல ராமர் கோவில்ல திருவிழா நடக்கிறது, குழந்தைகள திருவிழாக்கு கூட்டிட்டு வா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லவும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுவா. சோ ஜெனரலாவே இந்த ஏப்ரல் மாசத்துல நிறைய இடங்கள்ல கோவில்கள்ல திருவிழாக்கள் நடக்கும். அதே மாதிரிதான் இந்த சித்ரா பௌர்ணமி டைம்ல இங்க உள்ள அம்மன் கோவில்கள் எல்லாம் கரகம் எடுப்பா. யூஸ்வலா கரகம் எடுத்தாலே நல்ல மழை பெய்யும் அப்படின்னு நாளை எங்க சின்ன வயசுல எங்க அத்தையாத்துக்கு லீவுக்கு வந்தோம்னா, ஓ கரகம் எடுத்துட்டாலா அவ்வளவுதான், இன்னைக்கு ராத்திரி நல்லா மழை பெய்யும் அப்படின்னுவா. சோ நிஜமாவே அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நேத்திக்கு எங்க ஊரோட, தட் இஸ் நான் இருக்கிற ஏரியாவோட ரைட் எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரு அம்மன் கோவில், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரு அம்மன் கோவில் இருக்கு. ரெண்டு கோவிலுமே இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கு. நான் நேத்திக்கு கங்கம்மா டெம்பிள்னு சொல்லிட்டு எங்க ஏரியா பக்கத்துலயே இருக்கு. நான் அந்த கோவிலுக்கு நேத்திக்கு போயிருந்தேன். நேத்திக்கு அதுக்கு போன எல்லா இதையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அந்த கரகம்ன்றது அந்த இவர் பூசாரி ஃபுல்லா அந்த ட்ரெஸ் பண்ணி அந்த பெரிய கரகம் இவ்வளவு பெருசு பூவாலேயே இருக்கும். அப்படியே மல்லிகை பூ அப்படியே தொங்க விட்டுருப்பா. அவர் தலையில வச்சாருன்னா அந்த பூ இப்படிதான் இருக்கும். அவரால் அவர் மூஞ்சிய நேர பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு கடுமையான விரதம், 48 நாள் அதுக்கு விரதம் எல்லாம் இருந்து அதை எடுக்கிற அன்னைக்கெல்லாம் பயங்கர அவர் உடம்புல அந்த ஒரு மாதிரி பயங்கர வைப்ரேஷன், அந்த உக்ரகமா இருக்கும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நேத்திக்கெல்லாம் அவர் கரகத்தை தலையில வச்ச உடனே அவரால் நிக்கவே முடியல. he was literally shaking. இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அங்கேயும். ஒன்ஸ் அந்த கரகம் திஷ்டி சுத்தி தேங்காய் உடைச்ச உடனே கிட்டு 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 கிட்டுன்னு பின்னாடியே அந்த மோளங்கள்லாம் இருந்தது பாருங்க, அவளால ஓடுறா பின்னாடி. அவருடைய ஸ்பீடை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளவு வேகமா கரகம் நகர ஆரம்பிச்சிடுத்து. ஸோ எனக்கு நேத்திக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி டேவா இருந்தது. ஒன் மோர் விஷயம் என்னன்னா, இந்த மோளங்களுக்கு பக்கத்துல நீங்க நின்னீங்கனாலே உடம்புல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நிஜமாவே ஒரு கொஞ்ச நாளாவே இருக்கிற உடம்பு மனசு வலி, உடம்பு வலிக்கெல்லாம் நேத்திக்கு எனக்கு என்னமோ தெரியல, ஒரு சாமியாடி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ராத்திரி படுத்தபோது ரொம்ப ரிலாக்ஸ்டா எனக்கு இருந்தது. கண்டிப்பா இந்த ஊர் திருவிழாவை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நேத்திக்கு கொஞ்சமா தான் கவர் பண்ணியிருக்கேன். சோ நீங்களும் இந்த ஊர் திருவிழாவை பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சவா எல்லாருமே தயவு செய்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வைப்ரேஷன் பத்தி இன்னொரு நாள் ஒரு கதையில சொல்றேன். பிகாஸ் நான் பேசினா எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு பாக்குறா. இதோடைய வைப்ரேஷன்னால ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது. அதோட கதையை நான் இன்னொரு சமயத்துல ஒரு வீடியோல சொல்றேன். நானு ஒன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கரகம் திருவிழால முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மழை கொட்டித்து பாருங்க. பெங்களூர்ல நியூஸ்ல பாத்துருப்பேலான்னு தெரியல, எங்க ஏரியாலாம் அடிச்சு மோதிண்டு வேற ஏரியாவுக்கு போயிடுமோன்ற அளவுக்கு பயங்கர இடியும் இடியுமா மழை பெஞ்சு அப்படியே பிரளயமா கொட்டி தீர்த்து நேற்று ராத்திரி. ஹெவி ரெயின் நேத்திக்கு. சோ கண்டிப்பாக கடவுள் இருக்கான்றதுக்கு இதெல்லாம் தான் சாட்சிகள். வாங்க நம்ம இப்ப திருவிழாக்கு உங்களை கூட்டின்னு போறேன். ಜಾತ್ರೆ ಮಹೋತ್ಸವ ಗಂಗಮ್ಮ ತಾಯಿಯು ಅಭಿವೃದ್ಧಿ ದಯಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಸಹಕರಿಸಿ
ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಪ್ಪ. ಬೇಗಂತ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ ನೀವು? ಯಾವ್ದು ಮಧ್ಯಾಹ್ನದಿಂದ ಇಲ್ಲೇ.
போறோம்.